வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நமக்கு இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,834 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,978 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,016 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,652 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,577 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,470 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ஜோனுக்குள்ளே இப்போது நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன்லேருந்து இப்போ இங்கே இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிருக்கு. இந்த ஜோனுக்குள்ளே இப்போ அடுத்து மூவ் ஆகிறதுக்கு ஆக்கிட்டு இருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் இதே மாதிரியான இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியும், இந்த இடத்துலையும் அதே மாதிரியான லெவலை நம்ம இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கேயும் பார்த்தோம்னா சைட்வேஸில் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. மேலும் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கும், மேலும் அடுத்த நியூ இயருக்கும் தொடர்ந்து நமக்கு விடுமுறை இருக்கிறதுனால நிஃப்டி தொடர்ந்து சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. 1 டே சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த இடத்துல நமக்கு நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 51,364 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,495 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,609 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,119 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,005 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,874 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு லெவல் இருக்குது. இதுலேருந்து நம்ம ட்ராப் பண்ணி இருக்கிறதுல பார்த்தோம்னா இப்போ இந்த ஜோனுக்குள்ளே பிரேக் அவுட் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போது நமக்கு பைவட் பாயிண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனோட விளைவாகவும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி திரும்பவும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. 1 டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த லாங் டேர்ம் சேனலில் இன்னும் பிரேக் பண்ணல. மேலும் இந்த சேனலுக்கும் நமக்கு இங்கே இருக்குது. இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவலுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த இடத்துலையே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கும். இந்த பவுன்ஸ் பேக் ஆகிறதையும் இதுவும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.